மக்களே, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான பேர் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்ட ஒரு வண்டி. ஸோ, அந்த வண்டி தான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ, சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் கேட்டீங்களோ, இந்த வீடியோ வந்து மறக்காம வந்து பாருங்க. ஸோ, எந்த வண்டின்னு கேட்குறீங்களா? பல்சர் 125 நியான் தான். ஸோ, இந்த வண்டிய தான் வந்து நெறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, நானுமே ஒரு கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி கொண்டு வந்ததில ஒரு சின்ன சின்ன இம்ப்ரஷன்ஸ் எல்லாம் எனக்கு இந்த வண்டியில வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ, இந்த வண்டி பத்தியான முழு ரிவ்யூ வந்து இந்த வீடியோல வந்து பார்த்துருவோம். ஸோ, சேனலுக்கு யாரானா புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, அதே மாரி நம்மளோட Instagram பக்கத்த வந்து யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, போய் அத ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட குவரீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்க Instagramல ரைஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ, குயிக்கா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பஜாஜ் ஹொசூர். ஸோ, இவங்களோட 2 பிரான்ச் இருக்கு. ஒண்ணு சீதாராமேட்ல இருக்கு. இன்னொன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து இருக்கு. ஸோ, இந்த வண்டி பத்திய என்குயரீஸ் அல்லது வந்து பஜாஜ்ல வந்து வேற ஏதாச்சும் வண்டி வந்து நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வண்டியோட லுக்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ, லுக்ஸ பொறுத்து அந்த பழைய 150 சிசி பல்சரோட டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும். அதை இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நியான் அப்படின்றது வந்து பேஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால, நமக்கு அந்த இன்ஜின் கவுல் ஆகட்டும், ஸ்டிக்கரிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கு. மத்தபடி மெஜாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெஜெண்டரி டிசைன் இருக்கு இல்லைங்களா? அந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி வந்து இருக்கு. ஸோ, இந்த டிசைனை வந்து பிடிக்காதவங்க யாருமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு யூனிக்கான, ஒரு ஸ்பெஷலான ஒரு டிசைனுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ, இன்ஃபேக்ட் வந்து பஜாஜ்லேயே ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்சர் தான். நமக்கு இந்த பல்சர் நியான் 125ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலஜன் லைட் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதே மாரி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலஜன் தான். ஸோ, ரியர்ல பொறுத்து நமக்கு பிரேக் லைட் வந்து எல்இடிஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலஜன்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பத்தி வந்து பார்த்துருவோம். ஸோ, பில்ட் குவாலிட்டிய பொறுத்து ரொம்பவே நல்லா வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஃபைபரோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நல்லாயிருக்கு. ஸோ, அதே மாரி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெட்டல்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ரிமைனிங் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைபர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதனால ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் வந்து பாருங்க, ரொம்பவே நீட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா 125 வந்து மார்க்கெட்ல ரொம்ப நாளா வந்து இருக்கு. அதனால வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்டு ப்ராடக்ட்டா தான் இப்போ வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கு. நமக்கு பட்டன்ஸ பொறுத்து ஹாரன், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம் அண்ட் டெடிகேட்டடான பாஸ் சுவிட்சுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து நல்லா இலுமினேட் ஆகும். ஸோ, பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபீலிங் வந்து அப்பீலிங் வந்து குடுக்கும். ஸோ, இது ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கில் ஸ்விட்ச் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டர் பட்டன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு இது நியான் வேரியன்ட் தான் அப்படின்றதுனால, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் தான் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் வந்து கிடையாது. ஸோ, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ, பழைய லெஜெண்டரி பல்சர நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அதில இருக்கிற அதே டீட்டெயில்ஸ் தான். ஸோ, என்னென்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து நமக்கு ஆர்பிஎம் வந்து குடுத்துருக்காங்க. இதுவே ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சைட் ஸ்டாண்ட் போடுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் இருக்கு. இன்ஸ்டன்ட் ஃபியூயல் எக்கானமி வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஃபியூயல் இண்டிகேட்டர் வந்து பார்க்க முடியுது. பேட்டரி ஏதாச்சும் கம்மியா இருந்துச்சுன்னா, லோ பேட்டரின்னு வந்து காட்டிட்டு இருக்கு. ஓடோமீட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அப்படியே டாகிள் பண்ணி பார்ப்போம் வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ, ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து குடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 குடுத்துருக்காங்க. ட்ரிப் 2 குடுத்துருக்காங்க. அதுக்கான ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபியூயல் எக்கானமி வந்து காட்டிட்டு இருக்குது. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் டூ எம்ப்டி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி ஃபியூச்சர தவிர மீதி எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரியல் டைம்ல நெறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஈவன் நான் யூஸ் பண்ற வண்டியிலுமே கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் இருக்கு. ஆனா, இதுவரைக்கும் நான் அத வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ, இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மீட்டர்ல வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இருக்கு. ஸோ, ஒன்லி த திங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அனலாக் பிளஸ் டிஜிட்டல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த நியான் 125ல ஃபியூயல் டேங்க பொறுத்து ஒரு மெட்டல் ஃபியூயல் டேங்க் வந்து குடுத்துருக்காங்க. 11.5 லிட்டர் ஃபியூயல வந்து ஆக்கியூபை பண்ணி வச்சுக்கும். ஸோ, இதில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஒரு 55 to 60 வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கண்டிப்பா. இந்த நியான் 125ஓட டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. டிஸ்க்க பொறுத்து நமக்கு 240 டிஸ்க் வந்து குடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் கிடையாது. நான் ஏபிஎஸ் வண்டி தான். ஸோ, அதே மாரி டயர பொறுத்து நமக்கு 80/17 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ரைட்ல பார்ப்போம் சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. இதுவே நமக்கு ரியர்ல பொறுத்து கேஸ் சார்ஜ் ட்வின் சஸ்பென்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, கம்ஃபர்டபுள் வந்து கண்டிப்பா ரைட்ல வந்து நான் சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ, இதுவே பிரேக்ஸ பொறுத்து நமக்கு 130 ட்ரம் பிரேக் வந்து குடுத்துருக்காங்க. டயர் சைஸ பொறுத்து 190/17 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் வெயிட் விஷயத்துக்கு வந்து வருவோம்.
கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 142 kgs வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் 5.7, என்னால் ப்ராப்பராக வந்து கீழே கால் வைக்க முடியுது. ஸோ சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பில்லியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த நியான் 125ஓட இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 124.4 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வின் ஸ்பார்க் ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் ப்ளக் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8.68 கிலோவாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 11.8 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 8500 RPMல. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.8 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 6500 RPMல. கியர் பாக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங்கில் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்ஜின் வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க, கியர் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மைண்டில் இருக்கிறது டிஸ்கவர் 125ஓட இன்ஜின் அப்படின்றது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் கம்ப்ளீட்டாக புதுசாக டெரைவ் பண்ண ஒரு இன்ஜின். ஸோ டிஸ்கவரில் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து நிறைய இஷ்யூ இருந்தது, அடிக்கடி வந்து சீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு இந்த புது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பல்சர் 125க்காக வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புது இன்ஜின் தான். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து கார்பன் ஃபைபர், இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியான். ஸோ நியானோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 87,546 rupees வந்து வருது. இதுவே கார்பன் ஃபைபர் இருக்க வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் சீட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து சிங்கிள் சீட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் சீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96,269 வந்து வருது. இதுவே வந்து சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து பண்ணிங்கன்னா 94,266 வந்து வருது. ஸோ நியானுக்கும் அண்ட் வந்து கார்பன் ஃபைபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, அதோட ரிவ்யூ வேணும்னாலும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டிசைனில் இருக்கக்கூடிய 125cc பல்சரோட ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து நான் நோட் பண்ணது, எனக்கெல்லாம் முன்னே வந்து நான் பல்சர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஓட்டியிருக்கேன். ஏன்னா நான் வந்து வண்டி பழகுனது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150ல் தான் இந்த கியர் வண்டியெல்லாம் ஒன்று ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்ஸுக்காகவே நிறைய வந்து பல்சர் வந்து வித்துட்டு இருந்தது. அந்த வண்டி மேலே ஒரு க்ரேஸ் கூட இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நிறைய ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஸோ இந்த 125cc வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின். ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட் அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். ஈவன் நான் வந்து ரீசெண்டாக ட்ரைவ் பண்ண பஜாஜ் வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மைல்டான ஒரு வைப்ரேஷன்ஸ் மட்டும் ஃபீல் பண்ண முடியுது. லைட்டாக தான், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக வந்து ஹேண்டில் பாரில் வந்து ஃபீல் ஆகுது. அது எந்த அளவுக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ 100ல் வந்து ஒரு 0.10% சொல்ல முடியும், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து எந்த வகையிலுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு 150cc ஓட்டுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய வித்தியாசங்களும் வந்து இருக்கலை, எக்ஸப்ட் வந்து பவர். ஸோ இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லவுடான சத்தத்தோடு தான் கியர்ஸ் வந்து விழுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ரோட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழியில் எடுப்போம். ஸோ பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை ரிஃபைன் பண்ண அளவுக்கு கியரை வந்து ரிஃபைன் பண்ணலை. ஏன்னா நான் கியர் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லவுடாக தான் ஸ்லாட் ஆகுது. ஸோ இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்கமிங் வெர்ஷனில் ஏன்னா இன்ஜினை வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா கியரில் வந்து ரிஃபைன்மெண்ட் இல்லை. ஸோ கியர் ஸ்லாட்டிங் வந்து நல்லா ஆகுது. பட் அந்த நாய்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்குது கியர் ஷிஃப்டிங் வந்து. ஸோ சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 125cc அவங்க கம்ஃபர்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. கிளச் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பஜாஜ் வண்டிங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் சைட் பை சைடு ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது வந்து ஹார்டராக தெரியும். ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம்.
ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட்னு சொல்ல முடியும். பைட்டிங்கெல்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வண்டியோட ஸ்பீடுமே அவ்வளோதான் போகும். மேக்ஸிமம் உங்களால் ஒரு 80 to 100 ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டினீங்கன்னா ஒரு 100 வரையும் ஓட்ட முடியும். அதை பொறுத்து வந்து பிரேக்கிங் வந்து இதுவே வந்து சஃபிஷியன்ட். ஸோ மற்றபடி நம்ம ஃபுல்லாக வந்து த்ராட்டில் கொடுத்தாலுமே பெருசாக எந்த வைப்ரேஷனுமே இன்ஜின் சைட்லேருந்து இல்லை. நல்லா அந்த ஒரு லாங் டேர்மில் இருந்து இந்த இன்ஜின் இருக்கிறதுனால அந்த டியூனிங் வந்து தெரியுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஷைன் ரிவ்யூ பண்ணேன், ரைடர் ரிவ்யூ பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ சீட்டிங் பொசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து நல்ல கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஒரு 90 டிகிரியில் வந்து எக்ஸாக்டாக நம்ம உட்காந்துருக்கும். ஸோ நம்ம ஹேண்டில் பார் பிடிக்கிற விதமாகட்டும், நமக்கு கால் வந்து நம்ம வச்சிருக்கிற விதமாகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் ஸ்போர்ட்டியர் சைடில் இல்லை. நல்ல ஒரு ப்ராப்பர் கம்ப்யூட்டராக வந்து இது இருக்கிறது ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஓரளவுக்கு நான் இங்கே ஒரு எம்டி ரோடு இருக்கிறதுனால ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குது வண்டி அப்படின்றது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் தான். ஏன்னா இது ஒரு 125cc வண்டி தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்போர்ட்டியர் செக்மெண்ட் கிடையாது. இது நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் வந்து ஃபாலோ ஆகிற வண்டி தான். ஸோ அதனால் ஒரு கம்ப்யூட்டராக வந்து பார்த்திங்கன்னா பவர் லீனியராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கொடுக்குது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மைலேஜுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 55 to 58 எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு ரியல் டைமில் மைலேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கு வண்டி அப்படின்றது. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த பல்சர் 125 நியானுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி யாராச்சும் வாங்குறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Hot Throttles Praveen.